வைரமுத்து வந்து ஒரு கவிதை எழுதுவதற்கு ஒரு மென்மையான ஒரு மனம் இருக்கும். எல்லாரும் கவிதை எழுதிட முடியாது. ஒரு குழந்தை வந்து ஒரு நிலாவை பார்த்து வியக்குது, ஒரு வானவில்லை பார்த்து வியக்குது, ஒரு கடலை பார்த்து வியக்குதுல. இந்த குழந்தை மனம் இருக்கிறவங்க தான் கவிதை எழுத முடியும். கவிதை எழுதுறவன் வந்து ஒரு ஒரு இராணுவ மனநிலையில இருந்து கவிதை எழுத முடியாது. வைரமுத்து ஒரு குழந்தை அப்படிங்கிற. ஆமாங்க, அவருடைய மனநிலை இருக்குல்லங்க, கற்பனை செய்யக்கூடிய திறன் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, அதாவது உங்களுடைய மனசை நல்லா வந்து ஒரு வெள்ளி பாத்திரத்துக்கு வந்து சாம்பல் போட்டு விளக்கி வச்சு ஒரு வெள்ளி பாத்திரம் மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டாதான் கடவுள் கற்பனைங்கிற பிச்சை அதில் போடுவான் அப்படின்னு ஒரு மலையாளத்தினுடைய ஒரு பிரபல இயக்குனர் லோகிதாஸ் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது ஒரு கலைஞனாக இருப்பவனுக்கு அடிப்படையே வந்து என்னென்னா, அவனுக்கு ஒரு ஒரு குழந்தை மனம் மாதிரி ஒரு திறந்த மனம் தேவைப்படும். அப்படி வைரமுத்து அப்படிங்கிற அந்த குழந்தை, வைரமுத்தோட இமேஜை வந்து காலி பண்ணது ஆண்டாள் பிரச்சனை வந்ததற்கு பின்பு ஒரு ஒரு பிரபலமான ஒரு பாடகி சொன்ன குற்றச்சாட்டு, அந்த மீட்டு மாதிரி விஷயங்கள்ல. ஆமாம், சின்மயி போன்றவர்கள் சொன்னதுல இருந்து அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிருக்கிறதே தவிர அது வந்து நிரூபிக்கப்படாத அல்லது வந்து உறுதி செய்யப்படாத உண்மையா இல்லையா என்று சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்குமே அது நிரூபிக்கப்படாது. சின்மயி மட்டும் அப்படின்னா நம்ம அதை ஓகே சரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு வைரமுத்து அப்படிங்கிற அந்த குழந்தை இவரு சுச்சியை கூப்பிட்டு கூட 2 பாட்டில் பேண்டின் ஷாம்பு கொடுத்துருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா நீங்க புகழ் மிக்கவர்கள் மீது கல்லறிகிற போது அது என்ன ஆகும்னா, அவங்க செய்கிற எல்லா விஷயங்களுமே பாப்புலர் ஆகுது. இப்போ நீங்கள் கண்ணதாசன் வந்து மது அருந்தினாருங்கிறதுனாலேயே மதுவும் சேர்ந்து பிரபலமாகிறது. நீங்கள் பாரதியாருக்கு, நீங்கள் விவேகானந்தருக்கெல்லாம் நீங்கள் கருத்து பார்ப்பீங்களா, இல்லை ஏற்கனவே அவங்கெல்லாம் கஞ்சா குடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்கிற ஒரு வரலாறும் சேந்தனருக்கு, ஜெயகாந்தனுக்கு வந்து கஞ்சா குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனாலேயே நீங்கள் ஜெயகாந்தனை இலக்கியவாதியாக பார்ப்பீங்களா, அவருடைய ஹேபிட் சம்பந்தமான விஷயங்களாக பார்ப்பீங்க.